வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ இந்த சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக அண்ட் கிளியராக பர்டிகுலர்லி லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கணும் அப்படின்றது என்னோட ஒரு பெரிய வேண்டுகோளாக வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அந்த எஃப்என்டோ அதாவது பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை வந்து நான் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். நான் 2 ஸ்டாக்கை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிஸ்க்ளைமர் படிச்சுக்கணும். ஸோ பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமர் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ நான் சொல்கிறது எல்லாத்தையும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றத தான் வந்து நான் பியூர்லி போட்டிருக்கேன். ஸோ உங்களோட மார்க்கெட் ரிஸ்க்கை நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். ஸோ மார்க்கெட்டில் ரிஸ்க்குன்றது கண்டிப்பாக இருக்குது. ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். ரிஸ்க்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மார்க்கெட்டுக்குள்ளே போய் மார்க்கெட்டில் என்ன ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து இன்றைக்கி மார்க்கெட்டோட அந்த பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ் எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸில் வந்து 43 பாயிண்ட்ஸ் அது வரைக்குமே தான் வந்து இன்றைக்கி ஒரு க்ரோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கீழே விழ ஆரம்பிச்சது. ஒன்றும் பெருசாக வந்து எஃபெக்டிவாக போகலை. அது வந்து 42 பாயிண்ட் வந்து டவுனில் தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆச்சு. பட் ஆனால் நிஃப்டி ஒரு அதாவது வெறும் 4 பாயிண்ட்டு அப்பில் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எண்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் இன்றைக்கி ஹைலைட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து பெஞ்ச் வந்து எண்ட் ஃப்ளாட், அதாவது என்ன சொல்கிறது, உங்களுக்கு மிக்ஸ்டு குளோபல் கைசேரியா, அதாவது இப்போ இருக்கிற குளோபல் மார்க்கெட்டில் வந்து ஒரு மிக்ஸ்டாக இருக்குது. அதாவது கோல்டும் ஏறிக்கிட்டு இருக்கு. யூஎஸில் வந்து ஒரு அன்சர்டினிட்டி வேல்யூ போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு பெரிய பிக் மூமெண்ட் எதுலேயுமே இல்லை. பட் ஆனால் கோல்டுலேயும் ஒரு மூமெண்ட் இருக்குது, பாண்ட்ஸ்லேயும் மூமெண்ட் இருக்குது, அதே மாதிரி பிட்காயினும் மூமெண்ட் ஆகிட்டு இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஒரு மூமெண்ட் இருக்குது. அப்படின்னா அது ஏதோ வந்து சிக்னலை வந்து நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு சிக்னலை வந்து தான் அது ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றத நம்பிட்டு தான் ஸோ எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி இன்றைக்கி டாப் கெய்னர் அண்டு டாப் லூசர் பார்த்துடலாம். டாப் கெய்னரில் இன்றைக்கி யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கோல் இண்டியா தான். ஒரு 3.5% மேலே வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருந்தது மார்க்கெட்டில். அதேமாரி ஸ்ரீராம் ஃபினான்ஸு அதுவும் ஒரு 2.5% மேலே மார்க்கெட்டில் வந்து ஒரு அப்பில் இருந்தது. அப்புறம் வந்து ஐடிசி. ஸோ ஐடிசி வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு 1.5% மேலே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில். அதே மாதிரி டாப் லூசர் பார்த்துடலாம். டாப் லூசரில் வந்து இந்த நிஃப்டி 50 இருக்கிற கம்பெனிஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து 1.5% இன்றைக்கி விழுந்தது வந்து இன்ஃபோசிஸ்ஸு. இன்ஃபோசிஸ் வந்து ஆல்ரெடி ஒரு 3-4% ஏறிட்டான். ஸோ அதிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த ஸ்டாக் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா, ஏர்டெல் பாரதி வந்து ஆல்ரெடி ஒரு ஆல் டைம் ஹை போய் தொட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளாக் டீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரொமோட்டரே வந்து அவங்களோட ஷேர்ஸை வந்து செல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து ஒரு டவுன் ட்ரெண்டு உருவாயிருச்சு. ஸோ அது வந்து இப்போ வந்து ஒரு ரேலி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத தான் சொல்லணும். அதே மாதிரி அதானியோட ஸ்போர்ட் அண்ட் ஸ்பெஷல் ஜோன், ஸோ இதுவுமே வந்து ஒரு 1%க்கு மேலே இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து இந்த நிஃப்டி 50 வந்து இருக்கிற செக்டாருக்குள்ளே விழுந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ செக்டார் வைஸாக இன்றைக்கி எது வந்து அப்பில் இருந்துச்சு அதே மாதிரி லூசராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி ஐடி வந்து ஒரு 0.080 அப்படின்ற பர்சன்ட்டில் வந்து இன்றைக்கி டவுனாக இருந்தது. ஏன் அப்படின்னா நேற்று வந்து ஒரு 4%க்கு மேலே வந்து ஓவரால் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ அதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக தான் இதை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் இது மோஸ்ட்லி வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் சொல்லிக்கலாம். அப்புறம் பியூசி பேங்க் அதுவுமே வந்து ஒரு 0.5% கீழே வந்து டவுனில் வந்து இன்னைக்கு செக்டாரில் வந்து இருந்தது. ஃபார்மா அதே மாதிரி தான் 23% வந்து டவுனில் இருந்தது. ஹெல்த் கேர்ஸு அதே மாதிரி கன்சியூமர் டியூபிள் இவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு கீழே விழுந்திருந்தாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து இன்னைக்கு நம்மளுக்கு டாப் கெய்னர், அதாவது இப்போ வந்து கரண்ட்டாக என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேபி மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும் கவர்மெண்ட் ஆகட்டும் பிக் பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து டேக்ஸ் பட்ஜெட்டுன்றத வந்து போடுவாங்க. ஸோ 26ஓட பட்ஜெட்டை வந்து இவங்க நிர்மலா சீதாராமன், அதாவது நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லும்போது மேபினா இருந்தால்
நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம வேணா நினச்சிக்கலாம். ரயில்வேல வந்து ஒரு சில சலுகைகள் இல்லை அதுக்கான ஒரு டாக்ஸேஷன் எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து பயங்கரமாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி மார்க்கெட்டை வந்து பயங்கரமாக ராலி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ டாப்பில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரயில்டெல், அப்புறம் இந்த ஐஆர்சிடிசி, ஐஎஃப்டி, அதே மாதிரி ஐஆர்எஃப்சிடி, இது எல்லாமே ஓரளவுக்கு ரயில் விகாஸ், இவங்க எல்லாருமே ஆர்விஎன்எல், இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா ரேலி கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு மார்க்கெட்டில். டாப் கெய்னராகவும் இருந்தாங்க அவங்க தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்களும் எந்த அளவுக்கு இந்த மார்க்கெட்டை வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு புஷ் பண்ணுறாங்களா ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதனால தான் நான் இந்த நியூஸை வந்து முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ ரயில்வே ஷேர்ஸ் எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதாவது இந்த பட்ஜெட்டை வச்சு ஓரளவுக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் 2 டேஸில் ஒரு 10%க்கு மேலே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ஏற்றிருக்கானுங்க. ஸோ இதையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நாளாக இது வந்து கன்சால்டேட்டில் இருந்தது. ஸோ இப்போ தான் வந்து ஓரளவுக்கு ரேலி கொடுக்குது. ஸோ பட்ஜெட் வரைக்கும் இது வந்து ஒரு ரேலி இருக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து யூஎஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து ஜிடிபி க்ரோத் வந்து வந்திருக்கு. ஸோ ஜிடிபி க்ரோத் வந்து இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா 3.5 தான் இவங்க எக்ஸ்பெக்டேஷனு. பட் ஆனால் இவங்களோட க்ரோத் அப்படின்றத வந்து இவங்க பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. தேர்ட் குவார்ட்டருக்கு 4.3 அப்படின்ற க்ரோத் வந்து இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதோட நியூஸ் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான பிரதிபலிப்பாக நம்மளோட மார்க்கெட்டில் இல்லை யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ஒரு பூஸ்ட் ஆகி அடுத்த ஹை லெவலுக்கு போகுதான்றதும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மின்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது லாங் டேர்முக்கு நீங்கள் பை பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு சில ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் உங்களோட ஓன் ரிஸ்கில் மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் இது கொடுக்கல, மின்ட்ல கொடுத்துருக்குது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா M&M தான் கொடுத்துருக்காங்க, அதாவது மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. ஸோ டார்கெட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 4161 ரூபா வரைக்கும் போகும். அப்சைடில் வந்து 15%, அதாவது கரண்ட் ரேட்லேருந்து 15%க்கு மேலே வந்து இது ஒரு ரேலி கொடுக்கும் அப்படின்றத வந்து நம்புகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி அதையும் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது கோட்டாக் மகேந்திரா. ஸோ அதே மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட சப் கம்பெனியில் வந்து டார்கெட் வந்து 2487 ரூபா கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு 15% வரைக்கும் அப்பில் இருக்கும் நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இது வந்து இந்த இந்த ஸ்டாக்ல வந்து டார்கெட் வந்து 2508 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கரண்ட் ப்ரைஸில் இருந்து இது 19% வந்து அப் ட்ரெண்டில் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க மின்ட்ல இருந்து. அதே மாதிரி ஐசிஐசி ப்ரிடிக்கல் லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து பெரிய கம்பெனி, இவங்க சொல்கிற டார்கெட்டை வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்றதுல வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன் அப்படின்னா பெரும்பாலும் மியூச்சுவல் ஃபண்டு இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ராஜாவாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசி. ஸோ அதனால் நம்ம இதை வந்து ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 23% கரண்ட் ரேட்லேருந்து 23% வரைக்கும் அப்பில் போகும் அப்படின்றது இவங்களோட ஒரு ப்ரிடிக்ஷனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட்டு. ஸோ இதுவும் வந்து டார்கெட் ப்ரைஸ் வந்து 997 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து 23% கரண்ட் ரேட்லேருந்து மேலே போகும் அப்படின்றதையும் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டி 50ல் வந்து இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நிஃப்டி 50 வந்து எக்ஸ்பீரி. ஸோ எக்ஸ்பீரியில் வந்து ஒரு வாலண்ட்ரி இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு அப் அண்ட் டவுன் சர்க்கியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பன் ஆனது 26,205 ஓப்பன் ஆகி இன்றைக்கி லோ பார்த்தீங்க அப்படின்னா 26,119. அதாவது இங்கேயும் அங்கேயும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80 பாயிண்ட்டுக்கு ஒரு ரேலி கொடுத்துருக்காங்க. அதாவது அப் அண்ட் டவுன்ஸ் வந்து ஒரு 80 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து நிறைய சம்பாதிக்க முடியலனாலும் ஓரளவுக்கு சம்பாரிச்சிருப்பாங்க அப்படின்றத வேணால் நம்ம நம்பலாம். ஸோ பார்ப்போம். இன்றைக்கி க்ளோஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 26,177 அப்படின்றதுல வந்து இது இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு 26,150 கீழே இறங்கலனாலுமே ஒரு நல்ல ஒரு க்ளோசிங் தான். ஸோ இன்னும் ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. வெயிட் பண்ணி அடுத்த ரேலி ஆகுதா அப்படின்றத நம்ம
வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதே மாரி அதோட டெக்னிக்கல் பார்த்துரலாம். ஸோ டெக்னிக்கல்ல பார்த்தீங்கன்னா, நான் நேத்து போட்ட அதே சிக்னல் தான். இது எல்லாமே வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டா தான் நான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாரி தான் இது நடந்து நடந்து அடுத்த அந்த ராலி வந்து அதே இடத்துல தான் கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது அதே இடத்துல தான் சுத்திட்டு இருக்கு. ஸோ இன்னும் இத தாண்டி மேல போகணும் அப்டின்னா, இந்த ஃபேக் பிரேக் அவுட்டா இல்ல அடுத்த லைனே உருவாயிருச்சா அப்டின்றத வந்து நம்மளால இன்னும் பிரெடிக்ட் பண்ண முடியல. ஏன் அப்டின்னா, மார்க்கெட் இன்னும் மூவ்மெண்ட் குடுக்க மாட்டேங்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் மூவ்மெண்ட் குடுத்த உடனே கண்டிப்பா நான் இதுக்கான என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். பட் ஆனா இப்போ வரைக்கும் கரண்ட்டா ஃபேக் பிரேக் அவுட்ல தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த ரேலி கீழ இறங்குதா? இல்ல அடுத்ததா வந்து இது மேல போகுதா? அப்படின்றத வந்து நம்ப இன்னும் கொஞ்ச நாள்ல தான் பிரெடிக்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, மார்க்கெட்ல வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழ விழுந்திருக்கு. பட் ஆனா மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைய நோக்கி போயிட்டு மறுபடியும் இப்போ ஓரளவு கன்சாலிடேட் ஆயிருக்கு. ஸோ கன்சாலிடேட் ஆகும்போது நம்மளோட மார்க்கெட்ல நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ் என்ன மாரி அடி வாங்கும்னே சொல்ல முடியாது. ஏன் அப்டின்னா, எஃப்ஐஐஸும் வந்து இன்னும் வரல அப்டின்னும்போது, ஸோ ஃபுல்லா அவங்க இன்னும் வரல. ஸோ அப்டி இருக்கும்போது வந்து நம்மள போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. ஸோ அதனால வந்து மார்க்கெட்ட அப் கொண்டு போயிட்டே இருந்துட்டு நம்ம வாங்கியிருக்கிற ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ எல்லாம் ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால மேபி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பிக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் குடுக்கும் அப்டின்றது என்னோட ஒரு புரிதலா இருக்கு. ஸோ அதுபடி நடக்குதான்றதையும் நம்ப வெயிட் பண்ணி ஸோ பிஎஸ்சியோடத பார்க்கலாம். பிஎஸ்சில என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 42 பாயிண்ட் இன்னைக்கு ஒரு டவுன்ல இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து பிஎஸ்சிலயும் ஒரு நல்ல வாலண்ட்ரி இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 85,690ன்றது ஓப்பனிங்கு. அதோட லோ இன்னைக்கோட லோ எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 300 பாயிண்ட் அங்கேயும் இங்கேயும் இடிக்குது. 350 பாயிண்ட் கிட்ட. அதாவது 85,342 அப்படின்றது தான் இதோட லோ. இன்னைக்கு லோ. ஸோ இதுல வந்து ஸ்விங் ஆயிருக்கு. இங்க இருந்து இங்க போயிட்டு, மறுபடியும் ராலி ஆயிட்டு, மறுபடியும் கீழ அப் அண்ட் டவுனு, மறுபடியும் ஒரு நியூவ போய் தொட்டுட்டு மறுபடியும் வந்து இன்னைக்கு வந்து ரெக்கார்ட் லோ தொட்டிருக்கு. பட் ஆனா இது எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னா, இன்னைக்கு இந்த எஃப் அண்ட் ஓலலாம் வந்து இவங்க வந்து ஒரு ப்ரீமியம் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரீமியம்ல வந்து இவங்க வந்து இது இப்படி ரேலி ஆகணும், அப்படி ரேலி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவலேஷன் குடுக்கறதால தான் இந்த ரேலி வருது. ஸோ பார்ப்போம். இதுலயும் வந்து எப்படி நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி சென்செக்ஸோட டெக்னிக்கல் பார்க்கணும் அப்படின்னா, சென்செக்ஸோட டெக்னிக்கல்ல வந்து உங்களுக்கு அதே ரேலி தான். இது நான் வந்து மாத்தவே இல்ல. நீங்க நேத்து வீடியோ பார்த்தாலும் தெரியும். இதே இடத்துல தான் நான் போட்டு வச்சிருந்தேன். இங்க தான் கன்சாலிடேட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இத தாண்டி வந்து இன்னும் இது வந்து கன்சாலிடேட் ஆகல. ஸோ இந்த இடத்த வந்து அது உடைக்கணும். ஸோ வெயிட் பண்ணுவோம். இந்த இடத்த உடைக்கும்போது தான் நம்ம நெக்ஸ்ட் ரேலிய வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரேலிய உடைக்குதான்னு பார்ப்போம். உடைச்சிருச்சு அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் ராலி எங்க இருக்கு அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு போட்டு சொல்றேன். பட் ஆனா இப்போதைக்கு இந்த ரேலில தான் வந்து மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். இந்த ரேலில இருந்து மேல போகுதா? இல்ல கீழ வருதா? அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எஃப்ஐஐஸ் டேட்டா பார்த்துட்டு அடுத்தது ஸ்டாக்ஸுக்கு பார்க்கலாம். ஸோ பிரேக் அவுட் ஸ்டாக்க. பட் ஆனா எஃப்ஐஐஸ்ல வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 1794 கோடிக்கு வந்து இவனுங்க வித்து வச்சிருக்காய்ங்க. இவங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்றது கண்டிப்பா நம்மளுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது வேணா எனக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆவுதே கண்டி. இவங்க வந்து நம்ம சைட்ல வந்து இன்னும் வாங்கல அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். இவங்க எவ்வளோ சீக்கிரத்தில நம்மளுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மந்த்தே முடிய போகுது. ஆல்மோஸ்ட் 22 கோடிய வந்து இவங்க வித்து தான் வச்சிருக்காங்க. ஸோ வீக்லி, மந்த்லி எதுல போனாலுமே இவங்க வந்து ஒரு அ பயங்கரமான ஒரு செல்லரா தான் இருக்காங்களே கண்டி, கண்டிப்பா இவங்க பையரா வரல. ஸோ நவம்பர் மாசம் 17,000 கோடி, அக்டோபர் மாசம் 2,304 கோடி, அதே மாரி செப்டம்பர் மாசம் 35,000 கோடி, 46,000 கோடி, 47,000 கோடின்னு சராமாரியா வித்துருக்காங்க. நம்ம ஆளுங்க பாவம் வாங்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா மார்க்கெட்ட வந்து சஸ்டெயின் பண்ண வைக்க முடியல நம்பாளால. ஏன் அப்டின்னா ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ ஸ்ப்ளிட்டிங்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இவங்க வந்து இந்த டாப் 50 கம்பெனிஸ வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து இவங்களால மார்க்கெட்ட சஸ்டெயின் பண்ண வைக்க முடியலனாலுமே ஒரு ஒரு கிராஷ் லெவலுக்கு கொண்டு போக விட மாட்டேங்கிறாங்க அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பட் ஆனா நம்மளோட டிஐஸ் மார்க்கெட்ல மனத்த வந்து எக்கச்சக்கமா போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. பட் ஆனா இவங்க எஃப்ஐஐஸ் வித்துட்டு போயிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1,468 கோடிக்கு வித்திருக்காங்க. நம்ம டிஐஸ் வந்து 1,792 கோடிக்கு வாங்கி தான் வச்சிருக்காங்க. பட் ஆனா மார்க்கெட் வந்து வெறும் 4 பாயிண்ட் தான் ஏறியிருக்கு அப்படின்னும்போது, ரொம்ப ஒரு எப்படி சொல்றது? ஒரு
அது வந்து சஸ்டெயின் பண்ண வைக்க முடியலன்றத புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான். ஏன்னா, அவங்களோட செல்லிங் ப்ரெஷர் வந்து அதாவது 1,00,000 ஷேர நீங்க வாங்குனீங்கன்னா தான், ஒரு ஸ்டாக்க வந்து மூவ்மெண்ட்டே குடுக்க முடியும். பட் ஆனா, நீங்க 70,000 ஷேர வித்தீங்கனாலே, அந்த மார்க்கெட்ல வந்து அந்த ஸ்டாக் வந்து செல்லிங் ப்ரெஷர்ல வந்துரும். ஸோ, அந்த மாரி தான் இந்த ராலியே நடக்குது. ஸோ, அதனால தான் இவங்க கம்மியா வித்தாலுமே, இவங்க அதிகமா வாங்குனாலுமே, ராலின்றது இவங்க வந்து சேமா இல்ல, டபுளா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ, அடுத்ததா வந்து ஒரு பிரேக் அவுட் இருக்கு. ஸோ, இந்த பிரேக் அவுட் எப்படின்னா, ஸ்ட்ராங்கா ஒரு பையிங் பிரேக் அவுட்ல தான் இருக்கு. என்ன ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 2 நாளா கன்டினியூஸா வந்து ஒரு நல்ல ஒரு ராலி இருந்தது. ஸோ, இது வந்து ஜூபிட்டர் வேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு, இது ஒரு ரயில்வே சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ் தான். ஆ ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் குடுத்துட்டு இருந்தது. 1 இயர்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 206 அதாவது இவனோட ஹைல இருந்து விழுந்தவன் 1 இயரா கன்சால்டேட் ஆயிட்டே இருக்கான். ஆனா, இப்போ வந்து ஸ்ட்ராங்கா வந்து ஒரு அ பையிங் ஜோன்ல வந்திருக்கான் அப்படின்றது வேணா சொல்லலாம். இந்த 250லயே வந்து நான்லாம் பை பண்ணேன். ஸோ, எனக்கு ஒரு ₹60க்கு மேல ப்ராஃபிட்ல இருக்கு. பட் ஆனா, இத வந்து நான் ஒரு கன்ஃபர்மேஷன்ல வச்சிருந்தேன். இது ஒரு 2 நாளாவே நல்ல ஒரு ராலி குடுத்ததால, இத வந்து நான் கன்ஃபார்ம் பண்றேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செல்லிங் வால்யூம், பையிங் வால்யூம் எதுவுமே இல்ல. பெருசா இங்க ஆக்டிவே இல்ல. பட் ஆனா, இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பையிங் வால்யூம்ல இருந்தது. ஸோ, அதுக்கான ஒரு லெவல தான் நான் வந்து இங்க கிரியேட் பண்ணி உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஸோ, இந்த ஸ்டாக்க வந்து நீங்க அ உங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு, உங்களுக்கு தேவைன்னா வந்து நீங்க வாங்கிக்கோங்க. ஸோ, இதில நான் எப்போ சேல் பண்ணுவேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ, அந்த டைம்ல என்னோட ப்ராஃபிட்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்ததா வந்து இந்த ஸ்டாக் தான். ஸோ, இந்த ஸ்டாக்ல வந்து பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆல் டைம் ஹைய நோக்கி டெய்லியும் போயிட்டுருக்காங்க அப்படின்றது வேணா சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இவங்க வந்து ஸ்ட்ராங்கா ஒரு கன்சல்டேஷன் குடுத்து, அடுத்த ரேலிய வந்து இவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லலாம். ஸோ, இன்னைக்கு வந்து அ 1 வாரம் அதாவது 1 1/2 வாரமா வந்து இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேஷன்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹைய போனாங்க. மறுபடியும் ஒரு கன்சால்டேஷன். இப்போ ஒரு ஹை. அடுத்த கன்சால்டேஷனுக்கு நம்ப வெயிட் பண்ணலாம். ஸோ, இவங்களையும் வந்து நீங்க வாட்ச் பண்ணணும். ஸோ, இவங்களும் வந்து ஒரு பிரேக் அவுட் லெவல்ல இருக்காங்க. அடுத்த பிரேக் அவுட் ஆயிட்டே இருக்காங்க அப்படின்னும்போது, இதோட சப்போர்ட்டா வந்து நம்ம எங்க வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த இடம் தான் வச்சிருக்கோம். ஸோ, இதுவரைக்குமே அவங்களோட சப்போர்ட் இருக்கு. ஸோ, இதுக்கு மேல அவங்க கீழ இறங்குனாங்கன்னா மட்டும் தான் நம்பளால வந்து பை பண்றதுக்கான லெவல் வரும். பட் ஆனா இது வந்து ஆல் டைம் ஹைல இருக்கு. ஸோ, வெயிட் பண்ணி இது எவ்வளோ தூரம் வந்து சஸ்டெயின் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதையும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி டெய்லி இத வந்து செக் பண்ணுங்க. நான் இதுக்கு வந்து ஒரு ரேட்டிங் தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 200க்கு மேல வந்து இத வந்து ரேஞ்ச் வச்சிருக்கேன் நானு. ஸோ, இது அதுதான் காட்டுது. ஸோ, வெயிட் பண்ணி இதோட ரேலிய வந்து நான் வருதா அப்படின்றத பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னையோட மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ, ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ, மார்க்கெட்ல இவ்வளோ நேரம் நீங்க வந்து சீரியஸா இருக்கீங்க அப்படின்னா, என்னோட வீடியோ வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நான் போடுற அ என்னென்ன நியூஸோ அது எல்லாத்தையுமே நீங்க கேதர் பண்ணிக்கோங்க. ஸோ, இதுதான் உங்களுக்கு வந்து யூஸா இருக்கும். ஸோ, நீங்க நெறைய வீடியோ பார்க்கலாம். பட் ஆனா, இந்த மாதிரி உங்களோட பணத்த வந்து சேமிக்கிற வீடியோஸா வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே வந்து சூட்டபுளா இருக்கும். உங்களுக்கு புரியிற மாரி தான் நான் சொல்றேன். ஸோ, அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதே மாரி நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வியூஸ் எனக்கு கொஞ்சம் அதிகமா வரும். ஸோ, அத வச்சு தான் நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவா உங்களால நான் வந்து பிரசன்ட் பண்ண முடியும் அடுத்தடுத்த வீடியோவ. ஸோ, வெயிட் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டாக்ஸ் நான் என்ன போடுறேன் அப்படின்றத பாருங்க. அதே மாரி என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்லயும் வந்து நான் வந்து பிரேக் அவுட் ஆகுற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அங்க லிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ, அதையும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ, இதுவரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி.